அன்பர்களே, நேற்று மாலை நாம் வழங்கிய காணொளி இன்று காலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மஹிந்தர் கொழும்பை விட்டு வெளியேறிவிட்டார். அவர் சங்காலைக்கு சென்று விட்டார். தனது பிறந்த மண் மெதமுலான பகுதிக்கு சென்று விட்டார். சப்த அரசியல் குளோஸ் உண்டு. எப்படி பார்த்தாலும் அவர் அரசியல் குளோஸ் ஆகுது. ஆனால் அந்த கட்சியை தூக்கி பிடிக்க வேண்டிய சாகும் வரைக்கும் மொட்டு கட்சியை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது. அதனால் அவரை நாம் நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா, அவருக்காக எப்படியும் கொழும்புக்குள் அவர் நுழைந்து அவருக்காக பல அவர் இருக்கிற பணத்துக்கு எவ்வளவு வாங்கலாம் என்று. அந்த வகையில் இப்பொழுது 6 நபர்கள் அவர்களுக்காக வீட்டை கொடுக்க முன்வந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு தமிழ் தரப்படும் சொல்லப்படுகின்றது. அதன் இறுதியாக இன்னும் சொல்லப்படவில்லை, உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் நாம் ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அனுதாப அலை ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று. அவர் நேற்று பங்காலை சென்றவுடன் ஊர் மக்களால் அமோகமாக வரவேற்கப்பட்டிருக்கின்றார். அதுவும் அவர்கள் ஒரு அனுதாப அலையை நோக்கிய பயணம்தான். உடனடியாக அவர் என்ன சொல்ல போகின்றார்? உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் நாடாளுமன்றத்தின் பிரேரணையை மதித்து நான் உடனே அரச மாளிகையை விட்டு காலியாயினேன் என்று சொல்லலாம். அதுதான் சொல்ல போகின்றார். அது ஒரு அனுதாப அலைக்குள் தான் வரப்போகின்றது. நாம் சொன்னோம் இல்லையா, அதாவது இவர் கொழும்புக்கு அவர் சாப்டர் க்ளோஸ் பண்ணாலும் கூட அவர் 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 ஆரம்பித்த இடத்தில் முடித்திருக்கின்றார் என்று இல்லை. அவருக்கு பின்னால் இருக்கின்ற சில சக்திகளும் சீன சக்திகளும் அவரை மீண்டும் கொழும்பு கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நாம் சரியாக இலங்கை அரசின் தகவலின்படி பார்க்க போனால், உளவு தகவலின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பணப்பட்டுவாடா பரிமாற்றம் ஒன்று மேற்குலக நாடுகளில், அது அநேகமாக ஜெர்மனியில் நடப்பதாகத்தான் அறியப்படுகின்றது. மஹிந்தர் அணிகொண்ட ஒரு பணப்பட்டுவாடா ஒன்று ஜெர்மனியில் பரிமாறப்பட்டு எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்டு அது இங்கு ஒரு வீடாக மாறுகின்றது. இதுதான் இந்த காட்சியின் காரணம். அது குறித்து நாம் பார்ப்போமா? அதான் இன்றைய தகவல் என்னவென்றால், இன்றைய இஷ்யூ ஸ்ரீலங்காக்குள் முன்னாள் ஜனாதிபதிகளின் வீட்டை பறித்து நடு ரோட்டில் விட்டது. உண்மைதான், அதுல எந்த மாற்றம் இருக்காது. இவங்களை பறிக்கத்தான வேணும். மக்களின் வரிகளை சுவீகரித்து இவங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது ஏவிபி அரசு. அதற்கு நாம் நன்றி சொல்லலாம். மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரசாங்கம் வழங்கிய வீடுகள் திரும்ப பெறப்பட்ட உள்ளமை குறித்து அரசாங்க இலங்கை மட்டத்தில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாற இருக்கின்றது. இந்த நிலையில் விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை நேற்று அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டு மஹிந்தர் சங்காலையும் சென்றுள்ள விடயமானது இன்னும் ஒரு பேச்சு பொருளாக மாற இருக்கின்றது. எனினும் மஹிந்தர் மீண்டும் கொழும்பில் குடியேற 2 ஆடம்பர வீடுகளை வழங்க 2 தொழிலதிபர்கள் முன் வந்துள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. 2 அல்ல 6 பேர் வருகின்றார்கள், 2 தொழிலதிபர்கள் உட்பட. ஜெர்மனியில் உள்ள இலங்கை தொழிலதிபர் ஒருவர் ராஜகிரிய பகுதியில் உள்ள தனது ஆடம்பர வீட்டை மஹிந்தவுக்கு வழங்க முன்வந்துள்ளார். இவருக்கான பணப்பட்டுவாடா தான் ஜெர்மனியில் கைமாறப்பட போகின்றது. அதேவேளை பத்திரமுல்லையில் உள்ள மொட்டு கட்சியின் அலுவலகத்துக்கு அருகில் உள்ள ஜெயந்தி மாவட்டத்தில் ஒரு ஆடம்பர வீட்டை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்க இன்னும் ஒரு தொழிலதிபர் முன்வருகின்றார். அது அப்படி பேச வைக்கிறது. அதாவது ஒருவர் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டாலும் இன்னொருவர் அவர்கள் ஊடாக அப்படி நானும் ஒரு வீட்டை தாரணும் என்னையா பொதுமக்கள் கொடுக்குறாங்களாம், இலவசமா கிடைக்குதாம ஒரு பாசாங்குக்காக இன்னும் பலர் முன்வருவார். பாருங்க, நான் கொடுக்குறேன் கொடுக்க வருவாங்க. அதெல்லாம் உச்சகட்ட உள்டா போய். ஆனால் ஒரு மிகப்பெரிய பணப்பட்டுவாடம் ஒன்று அங்க நடந்து இந்த வாரமே நடந்து அவர் இந்த மாதத்துக்குள்ளே அவர் மீண்டும் ராஜகிரியை நோக்கி வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இதேவேளை கொழும்பில் உள்ள வேறு எங்காவது ஒரு 10, 15, 20 கோடிக்குட்பட்ட ஒரு பெரிய வீடு ஒன்றை சீனா வழங்க முன்வந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் மஹிந்தரை சந்தித்த சீன தூதுவர் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக ஒப்புதல் அளித்துள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. மஹிந்தரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு தங்காலை மெதமுலான இல்லத்தில் வசிப்பது அவரின் பாதுகாப்புக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாகும் என்று அவரின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் காமகே தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்புக்கான அனைத்து பொறுப்புகளையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்றும், விஜயராம இல்லத்தை தேர்ந்தெடுத்தது இடவசதிக்காக வல்ல. குறித்த இடத்தில் போலீஸ் மா அதிபர் IGP வீடு இருக்குது, தூதுவர் அதாவது
ஜோன்பன் பாதுகாப்பு நிலையம், அது உச்சகட்ட பாதுகாப்பு நிலையம். இந்த பகுதியில் தான் லக்ஷ்மண் கதிர்காமல் சுட்டுக் கொல்லப்பட்டார். நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஏரியாவை குறிப்பிட்டு தான் சொல்லப்பட்டுச்சு. நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம், மஹிந்தருக்கு எந்த விதமான உயிர் அச்சுறுத்தலும் இல்லை. இதை அரசாங்கமும் தெளிவாக சொல்லுகின்றது. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியா இருந்துட்டு போகலாம், வாழ்ந்துட்டு போகலாம், தங்கிட்டு போகலாம். தங்காலைக்கு செல்வதால் அவரின் பாதுகாப்புக்கு தெளிவான அச்சுறுத்தல் இருக்கின்றது. மஹிந்தரின் பாதுகாப்பை குறைத்து வீட்டை விட்டு அனுப்புமாறு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான புலம்பெயர் தமிழர்கள் அரசாங்கத்துக்கு அறுத்து விரிக்கக்கூடும். இதை எவன் அந்த, அதாவது ஜேவிபி அரசாங்கம் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல முதல்ல என்ன, நாங்கள் இந்த வீண் விரயத்தை ஒழிப்பது, வீண் விரயம் தானே. இந்த வீட்டு வாடகை மட்டும் 46 லட்சம் மஹிந்தர் வீட்டு வாடகை மாத்திரம் ஒரு மாத்தை. அப்ப லைட் பில், தண்ணி பில், பாதுகாப்பு படை, உணவு, அப்படி கண்ண விடயம் இருக்கு அதுல. இதுக்கும் மஹிந்தர வெளியேற்றினத்துக்கும் புலம்பெயர் அமைப்புகளோ மக்களுக்கு ஒரு துளி அளவும் அதுக்கு பொறுப்பில்லை. ஏனென்றால் புலம்பெயர் தமிழர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஏதும் நிறைவேறி இருக்கலாம் என சொல்றது இது லூசி முட்டாள்தனமான அறிவிப்பது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான சட்டங்களை நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பிற்பாடு அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதே நேரம் நாம நேற்று சொன்னமில்ல, மஹிந்தர் ஒரு அனுதாப அலையை தேடித்தான் பயணிக்க போகின்றார் என்று. அதை நாடாளுமன்றத்தில் மஹிந்தருக்கு ஆதரவாக பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்கான நாடகங்கள் தற்போது நடத்தப்படுகின்றன என்று அமைச்சர் சுலில் ஹந்துன்னேத்தி தெரிவித்திருக்கின்றார். சரிதானே? அது நல்ல நடிகண்டா, நடிப்பானே பாவி. பொதுஜன பெரமுனவே மற்றும் ராஜபக்சர்கள் தற்போது இக்கட்டான நிலை எதிர்நோக்கி இருக்கின்றனர். உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் எங்கும் செல்ல முடியாது என்று தெரிவித்து பொதுமக்களிடத்தில் அனுதாபத்தை தேட முயற்சிக்கின்றனர் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்யும் யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்பு நாடு சரியான பாதையில் கொண்டு செல்லப்படுகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சட்டத்தை அங்கீகரிப்பதன் மூலம் அரசாங்கம் அதன் வாக்குறுதியை காப்பாற்றி உள்ளது என சுனில் ஹந்துன்னேத்தி தெரிவித்திருக்கின்றார். இதே நேரம் இந்த மஹிந்தன் ஒரு அண்ணன் இருக்கான் இல்லையா, பாவி பயல், என்னமோ கிழிச்சிட்டாரு பாருங்க. நான் அரசியலில் இருந்து இன்னும் ஓய்வு பெறவில்லையா? நீ என்ன ஓய்வு பெற வேண்டிய? இந்த மனுஷனை காடு வாங்குது, வீடு போங்குது, அவர் இன்னும் அனுதாபம் பெறணும் என்ற நோக்கத்துல அவர் இன்னும் அரசியல் இருந்து அவர் ஓய்வு பெறலையா? என்ன இருக்குது? அவர் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து சொல்றாரு. சமல் ராஜபக்ச என்ற ஒரு மன்னர், மாமன்னரின் அண்ணன், மூத்த அண்ணன், அரசியலுக்குள் வந்து விட்டால் அதனை கைவிட முடியாது. நான் இன்னும் ஓய்வு பெறவில்லை. அப்ப சாகும் வரை நீங்க எலெக்ஷன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். தற்போது நடப்பவற்றை அவதானித்து வருகின்றேன். எமக்கு மக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை தேர்தலில் போட்டியிட்ட பின்பே கண்டறிய முடியும். அது நியாயமான கருத்து. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சமல் ராஜபக்ச போட்டியிடவில்லை. அவரது மகன் சசீந்திர ராஜபக்ச தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். பல மாதங்களுக்கு பிறகு பொதுவெளிக்கு வந்த சமல் ராஜபக்சவிடம் அரசியல் நடவடிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் எப்படி சொல்றாரு? நாங்க இன்னும் அரசியலை விட்டு ஒதுங்கல. பாசை சொல்ல போனா நாங்க சாவுக்குள்ளே இழுத்துக்கிட்டு நிக்கக்குள்ளே நாங்க அரசியல் நிற்போம்னு சொல்லுது. அரசியல் அவனுகள் கண்ட ஆசை மாதிரி உலகத்துல யாருமே இல்லை. இது நேபாளம் கொடுக்கிற பதிலடி கொடுத்திருக்கணும். போதா என்ன கேட்ட அரகல போதாது, நேபாளம் மாதிரி கொடுத்திருக்கணும். நேபாளல நடக்கிற மாதிரி செஞ்சிருக்கணும். அது இந்த மக்கள் செஞ்ச மாபெரும் தவறு. நேபாளத்துல குறி வச்ச மாதிரி குறி வச்சிருக்கணும். எனவே ஆக ஒட்டுமொத்தம் மஹிந்தர் ஒரு வாரமோ 10 நாளோ சொந்த ஊர்ல அது ஒரு கடைசி வாழ்க்கையாகவும் இருக்கலாம். என் பார்வையில் அவரு ஒரு 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 நீண்ட ஓய்வு எடுத்து விட்டு மீண்டும் கொழும்பு நோக்கி வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் தாரன் என்று பலர் முன்வர போகின்றார்கள். அது பணப்பட்டுவாடா உரிய டைமுக்கு எல்லாம் செய்யப்படும். அது எடுத்துடுறானே. நான் தாரன்டா 5-6 வீட்டுல தங்குறலையே, தங்க போவது ஒரு வீடு தானே. அப்ப ஒரு வீடு தான் கொடுக்க போகுது. அதுல 6 நபர்கள் முன்வந்திருக்கிறார்கள் வீடு கொடுப்பதற்காக. அந்த 6 நபரில் ஒரு தமிழ் தொழிலதிபராக சொல்லப்படுகிறது. அது நம்ம இப்ப சொல்ல முடியாது, காலப்போக்கில் அது உங்களுக்கு தெரிய வரும். இப்பொழுது ஜெர்மனில் இருக்கின்ற ஒரு தொழிலதிபர் தான் கொடுக்க போகின்றார். இந்த ஜெர்மனிக்கு ஒரு முடிச்சு போட்டு பார்த்தோம் என்றால், ஏற்கனவே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேணும்.
கோட்டபய ராஜபக்சவின் குடியுரிமை, அதாவது அவர் அமெரிக்கன் சிட்டிசனை பற்றி ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சாங்கல்ல, அதுவும் ஜெர்மனியை சேர்ந்த 2 பேர் தான். அது ரணிலால் கொண்டு வரப்பட்ட ஆக்கள். அப்ப இந்த ஜெர்மனிக்குள்ள எல்லா பக்கத்தாலையும் மாறத்துக்கு இருக்கிறாங்க இந்த பெரும்பான்மை இனத்திலிருந்து. ஆக மிகப்பெரிய பணப்பட்டவாடா மூலம் கொழும்பு நகரை நோக்கி மன்னாதி மன்னர் மாமன்னர் மீண்டும் கொழும்பு நோக்கி வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.